ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அமிலியாவின் பயணங்கள். இன்றைக்கி அமிலியாவோட பயணங்களை நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் 65. இந்த மீல் மேக்கர் 65 வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சுருங்க. ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg தான் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இந்த 1/2 kgக்கு இவ்வளோ கல் உப்பு போட்டால் போதும். கல் உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ வந்து நம்மளுக்கு மீல் மேக்கர் இதில் இருக்குது. மீல் மேக்கர் போட்டுடலாம். 1/2 kg மீல் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது மீல் மேக்கர் போட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க. கலரிட்டு கொஞ்ச நேரம் வந்து 2 மினிட்ஸுக்கு அது கொதிக்க விடுங்க. அந்த சுடு தண்ணிக்கு நல்லா அது வெந்து வந்துடும். நம்ம உப்பு போட்டிருக்கோன்னா நம்மளுக்கு வந்து 65 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உப்பு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இது வந்து நல்லா உப்பெல்லாம் உள்ளே ஏறி இருக்கும். நம்ம மசாலாலே உப்பு போடுவோம். இது வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கொதி வரும்போது தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணியோட ஹீட்லேயே மீல் மேக்கர் அப்படியே இருக்கட்டும். நல்லா சாஃப்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1/2 hour கழித்து ஒரு 1/2 hour அப்படியே விட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour கழித்து நம்ம அப்புறமா நம்ம மசாலாலாம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம். மீல் மேக்கர் 1/2 hour நல்லா ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒரு ட்ரை பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீல் மேக்கரும் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, ஒரு 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து கொஞ்சமாக, ரொம்ப வேணாம், ஒரு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிரெல்லாம் சேர்த்தாச்சு. எல்லா மசாலாவும் வந்து இந்த மீல் மேக்கருக்குள்ளே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த மீல் மேக்கருக்குள்ளெல்லாம் இந்த மசாலாலாம் இறங்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் இப்போது கார்ன்ஃப்ளவரோ ரைஸ் ஃப்ளவரோ நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு
ஆயிலெல்லாம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் போடணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். இப்போ இதை கூட வந்து ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இந்த மீல் மேக்கரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மசாலாலாம் போடும்போது எக்கு பிடிக்காது, எக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. தயிர் போடும்போது உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். எக்கும் போடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எக்கோடைய ஸ்மெல் பிடிக்காதுங்க வந்து எக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிற மசாலாஸ் மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 hour நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமிலியாவின் பயணங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.